ராயபுரம் அந்த பர்மா பஜார் அந்த பிரிட்ஜு ஏறும், அது ஒன்வே ஏற முடியாது இப்போது, முன்னாலே ஒன்வே. அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினோடனே ரைட்டில் ஒரு ரோடு போகும், அதுதான் அத்தன் ரோடு. பெரிய கப்பல் மாதிரி ஒரு ஆர்ச்சி சர்ச் இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஆர்ச்சி சர்ச் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் உங்கள் சர்ச்சான்னு தம்பிகிட்ட கேட்டேன். கண்டிப்பாக இருக்காதுன்னு தெரியும், அதை நம்ம அப்படி டெக்கரேட் பண்ணுறதில்ல. இருந்தாலும் தம்பிகிட்ட அவனுக்கு ஆறுதலும் எனக்கு ஒரு ஆறுதல் கேட்டேன். நல்லா பண்ணியிருக்காரு அந்த ஃபாதர். அதே மாதிரி அந்த கப்பல் மார்க்கம் சர்ச்சை தாண்டி போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் சிஎஸ்சி சர்ச், அந்த ரோடு நேரே உள்ளே போயிடும். மிஷனரிகள், அது பேர் உலக மீட்பர் ஆலயம். எப்படி மவுண்ட் ரோடில் நேரே திரும்பாமல் போனால் கவர்னர் வீட்டுக்குள்ளே போயிடும். அந்த அமைப்பு பாருங்கள், மிஷனரிகள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெங்களூரில் அதே மாதிரி பெங்களூரில் ரோடு நேரே போனால் அந்த சிஎஸ்ஐ கத்தீட்ரல் உள்ள போயிடும். நம்ம எஸ்ராயாவுடைய வீடு பெயின் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி தெருவில் போனால் நேரே ஒரு வீட்டுக்குள்ளே போயிடும். சின்ன ரோடு தான். அந்த சர்ச்சில் ஒரு வட இந்திய, நான் சொல்வது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் போகிறாரு. ஒரு வட இந்தியர், மாலையில் மனைவிக்கு கேன்சர், 20 நாளாவோ 15 நாளாவோ அந்த அம்மா சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்கலை. இப்போ மரணத்தை சந்திக்கணும் அந்த அம்மா. அவர் நிறைய செலவு பண்ணிட்டாரு. நான் சொல்வது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் லட்சக்கணக்கான ரூபா, இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணிட்டாரு. ஆனால் டாக்டர் கடைசியாக இல்லைம்மா மறிச்சிடுவார், 1 நாள் 2 நாள் 30 நாள் தண்ணியே இறங்கலாம் என்ன ஆகும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாருங்கிற நம்பிக்கை அவருக்கு. அந்த அம்மா இறக்குறப்ப வீட்டில் இருக்க வேண்டான்னு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நடந்து போகிறார். அப்படி அந்த அத்தன் ரோடில் அந்த நார்த் இந்தியன் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அவர் மனைவியை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு. இன்னை மாதிரி வண்டி நிறையா இருந்துச்சுன்னா ஏறி இருக்கும் வண்டி மேலே, அவ்வளோ வண்டி இன்றைக்கி ரோடில். மெட்ரோவில் வரப்போ மெட்ரோலேருந்து கீழே பார்க்குறேன், என் கார் வரல, நான் மெட்ரோவில் சீக்கிரம் வரணுங்கிறதுக்கு மெட்ரோவில் வந்தேன். அந்த வண்டியை பார்த்தா லட்சக்கணக்கான வண்டி ரோட்டில் அங்கங்கே நிற்கிது. ஆனால் அன்றைக்கி அப்படி டிராஃபிக் கிடையாது. அந்த டிராஃபிக் இல்லாத நேரத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறவர் அவருக்கு எங்கே திரும்பணும்னு தெரியல. நேரே என்ன பண்ணுறாரு, சர்ச்சுக்குள்ளே போயிடுறாரு. சர்ச்சில் இதேமாரி ஒரு சிலுவை, அங்கே ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அந்த சிலுவை. நீங்கள் அந்த சிலுவை ராயபுரத்தில் போகிறப்போ அந்த சிலுவையை பாருங்கள். நேரே உள்ளே போய் அந்த இதேமாரி முன்னால் உட்காந்து அந்த சிலுவையே பார்த்துருக்காரு. அவருக்கு சிலுவைனா என்னன்னு தெரியாது, கிறிஸ்துனா என்னன்னு தெரியாது. ஒரு நார்த் இந்தியன், அவர் கிறிஸ்தவர் கிடையாது. அந்த சிலுவையே பார்த்துட்டு தன் மனைவியை நினைக்கிறார், சிலுவையே பார்த்துட்டு இருக்கார். அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே அது உள்ளே இருந்து ஒரு ஒளி அவருக்குள்ளே வருது. அந்த ஒளி அவருக்குள்ளே வர்றப்போ அவர் அறியாத ஒரு ஃபீலிங், அவர் அறியாத ஒரு மகிமை. அந்த மகிமையில் என்ன சேர்ந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. என்னவோ நடக்குது, அது உள்ளேருந்து ஒரு லைட்டு வந்து அவருக்குள்ளே போகுது. அந்த லைட்டு ஒரு ரெட் கலரில் வருது. அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அவரை உட்காந்துருக்கோம், எங்கே உட்காந்துருக்கேன்னு அவருக்கு தெரியல. 9 மணிக்கு அந்த சர்ச்சை மூடுவாங்க. அந்த சர்ச்சை 9 மணிக்கு மூடுறப்போ அந்த சர்ச்சுடைய செக்ஷன், திருச்சபையின் பணியாளர், அந்த அவர் வந்து ஐயா சர்ச்சை மூட போகிறோம், 5:30 மணிக்குள்ளே வர, 5 to 6 செக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீண்ட நேரமாக உட்காந்துருக்கீங்க, சர்ச்சு 9 மணிக்கு மூட போகிறோம், நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போங்கிறாரு. இப்போ எழுந்து தன் வீட்டுக்கு போகிறார். வீட்டில் போனால் மரண படுக்கையில் இருந்த அவருடைய துணைவியார் எழுந்து ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு 20 நாள் 30 நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்குறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவுடைய சர்வெண்ட் சொல்கிறாங்க, கேர்டேக்கர் சொல்கிறாங்க, அந்த அம்மா ஒரு 1 ஹவருக்கு முன்னால் எழுந்து அசைஞ்சு உட்காந்து தூக்கி வைமான்னாங்க. நான் தூக்கி வச்சேன். எனக்கு ஏதாவது உணவு கொடுமான்னாங்க. நான் உடனே ரொட்டி செஞ்சு கொடுத்தேங்க சொல்கிறாங்க. அவங்க பாரம்பரிய ரொட்டி. அந்த அம்மாவே சாப்பிட்றாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்குறப்ப அந்த அம்மா சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு லைட்டு எனக்குள்ளே வந்தது. அந்த லைட்டு எனக்கு ஒரு பவர் தந்துச்சு, ஒரு விடுதலை தந்துச்சு. அந்த விடுதலை என்ன நடந்தது, எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. அப்போ எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு, எழுந்திருக்கணும் போல தோணுச்சு. இல்லை எழுந்திருக்க முடியல, நல்ல சர்வெண்ட்டை கூப்பிட்டேன், எழுப்பி உட்காந்தா, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றேன். ஒருவேளை
சிலுவை என்பது நம் திருச்சபையின் மேலே வைக்கிறோம், அது ஈன சிலுவை. ஆனால் இயேசுங்கிற ஒரு பரிசுத்தர், அவர் எப்படி பரிசுத்தனா, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? பாவம் அறியாத நான் உன்னை ஒப்பு கொடுத்தேன், இவரில் நான் ஒரு குற்றமும் காணேன். பிலாத்து சொல்றார், இவரில் நான் ஒரு குற்றமும். ஒரு நல்ல மனுஷனை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்றார். எத்தனை பேர் அவரை பார்த்தாலும் அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை. ஒரு பாவம் அறியாத மனிதன் அந்த சிலுவையை, ஈன சிலுவையை ஏற்றுக்கொண்டதால அவர் இருந்த ஊர்ல நேரே அடிச்சாங்க. ஸ்காட்லாந்துல பேதுருடைய அண்ணன் அந்திரேயா ஊர்ல எக்ஸ்போடிவில் அடிப்பாங்க. ரோம் நகர் பேதுரு கல்ற இருக்கிற ஊர்ல தலைகீழ் அடிப்பாங்க. சிலுவைன்னா இயேசு நிக்க வச்சாங்க. பேதுரு என்ன சொன்னார், என்னை நிக்க வச்சு அடிக்காத, தலைகீழ் அடி, அதை நான் தலையை நேரே அடிச்சேன்னா இயேசுக்கு ஈக்குவல் ஆகிடுவேன், நான் ஒரு சாதாரண மனிதன் சொன்னார். அவரை தலைகீழ படுக்க வச்சு ஆணி அடிச்சு தோலை உரிச்சிட்டாங்களா. ஒருவேளை இன்னைக்கு 48வது ஆண்டு விழால இந்த திருச்சபையில் போடப்பட்ட வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றார், see I new things, ஒரு புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவர். விசேஷமா இந்த நாளில் கூட நீங்கள் என்னை அழைக்கிற கொடுத்த நோட்டீஸ்ல ஐசாயா 43:19, see I am doing a new thing, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஒரு புதிய வார்த்தை. அந்த 43, இப்போதும் யாக்கோபே நீ பயப்படாதே, do not fear, அவர் சொல்றப்ப பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உருவாக்கினவர். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு ஆறுதலான ஒரு பகுதி ஏசாயா 43. அதில் இந்த 19 சொல்றார், see I am doing new thing, ஒரு புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவர். எப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை செய்கிறார்? இதை நான் வேற மாதிரி ஒரு மெசேஜ் எழுதியிருந்தேன். ஆனால் மெட்ரோவில் வரப்போ எனக்கு வேற மாதிரி ஒரு ஆண்டவர் திங்கிங் தந்தார். இப்படி நீ சொன்னாங்க, இப்படி சொல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த லைட்டு கண்டுபிடிச்சார், கரண்ட் கண்டுபிடிச்சார், சோலார் லைட்டை அவர் தான் கண்டுபிடிச்சார். கரண்ட் எப்படி தயார் பண்ணுறதுன்னா இயற்கையுடைய சன்லைட்லேருந்து கண்டுபிடிச்சார். சன்லைட்டை வச்சு அதில் இருந்து கரண்ட் தயார் பண்ணார். அவர் தன் வாழ்க்கையை பற்றி வார எழுதுகிறார். ஒரு நாள் ட்ரெயினில் வர்றாரு, ஒரு ட்ரெயினில் ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷன் வர்றாரு. எதிர்த்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உட்கார்ந்த நேரத்துலேருந்து இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பைபிளை வாசிக்கிட்டே இருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய இடத்தில் இருக்க வேதாகமத்தை வாசித்து கொண்டே இருக்கிறார் பல மணி நேரமாக. ஏற்ற மாதிரி இருக்கிறவரும் கிறிஸ்டின் தான், இவரும் கிறிஸ்டின் தான். அவருக்கே பொறுக்கலை. அவர் இறங்க போகிற ஸ்டேஷன் வருது, ஏற்ற மாதிரி இருக்கிறவர் இறங்க போகிற ஸ்டேஷன் வருது. அப்போ அவர், பிரதர் உங்களோடு சில நிமிடங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் பிரதர்னாரு. இவ்வளோ நேரமாக அந்த பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இந்த பைபிளில் என்ன தான் இருக்குது, இந்த பைபிளில் புதுசாக என்ன சொல்லியிருக்குன்னா, உலகத்து அறிஞர்கள் உலகம் தோன்றின காலங்கள்லேருந்து இதுவரை ஒரு கணக்கெடுப்பு போனாங்கன்னா அதில் சன்லைட்டு மட்டும் ஏதோ 86 மணி நேரமும் 43 மணி நேரமும் சன்லைட்டு குறையுது, இருட்டாக இருக்குது. எங்கே இருட்டாக இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்களால முடிஞ்சவனே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பைபிள் வந்தால் இயேசு சிலுவையில் தூக்கின 3.5 மணி நேரம் அந்தகாரம். மோசே கையில் தூக்குறப்ப அந்த நிலையை நிற்கிது. யாக்கோபு அந்த சன்லைட் குறையுது. அதே மாதிரி அந்த எசேக்கியா அழுது ஜெபித்த பொழுது உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன், அதுக்கு என்ன அடையாளம், நீ வச்சிருக்க அந்த டைம் பீஸில் அந்த பாகை 15 மணி நேரம் பின்னால் வரும் பாருங்கிறார், ரிவர்ஸில் வரும் பாருங்கிறார். இப்படி நிறையா காரியங்கள் அதில் பைபிளில் இருக்கு. அதே மாதிரி நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்ல, அப்போ எனக்கு பிடிச்சி படித்தேன். என்னங்க நீங்கள், நான் ஒரு விஞ்ஞானி, ஏற்ற மாதிரி இருக்கிற சொல்கிறார், ஐஎம்ஏ ஒரு விஞ்ஞானி, நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கேன், பைபிளே படிச்சிருக்கேன், நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, விசிட்டிங் கார்டு உங்களுக்கு எப்போ இருக்கோ நீ வந்து பாருங்கள், உலகம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்தாங்க. என்னங்க இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். தாமஸ் ஆல்வா எடிசன் அதே ஸ்டேஷனில் இறங்குறார். அது அவருக்கு தெரியாது, இவர் இறங்குறார். இறங்குறப்போ திரும்பவும் பேசுகிறார், நான் கார்டு கொடுத்தேன், எப்போ வர்றீங்க, உங்கள் கார்டு எனக்கு தரலையேன்னாரா. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய கார்டை எடுத்து கையில் கொடுத்தாராம்.
பேரை பார்த்தாரா, தாமஸ் ஆல்வா எடிசனா. ஐயோ நீங்களா? ஒரு ஷாக் ஆகிட்டான் அவருக்கு. நான் ஒரு நாள் உங்கள் இடத்துக்கு வரேன், வாங்க, யூ ஆர் வெல்கம், மோஸ்ட் வெல்கம்னாரா. ஒரு நாள் அங்கே போனாரா, போகிறப்ப சோலார் கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறார். இது என்னதுன்னாரு, சன்லைட்டில் வச்சா கரண்ட் வரும். இது எப்படிங்க வரும்? அது அப்படித்தாங்க வரும், அதாங்க பைபிள்னாரா தாமஸ் ஆல்வா எடிசன். பொதுவாக இந்த வாக்கு தத்தங்கள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை என்று நிறைவேற்றுகிறது. கொடுத்தது தான். எனக்கு 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறப்போ அந்த சர்ச்சுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் யாக்கோபு 43:2, சாரி ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேங்கிற, அதற்கு ஆறுகளை கடக்கிறப்ப உன்னோடு இருக்கிறேங்கிறார். அதுக்கு ஈக்குவலாக கொடுக்குறாரு நீதிமொழிகள் 4:7 நினைக்கிறேன், நீ எதை செய்தாலும் புத்தியாய் செய், நாலேஜோடு செய்கிறார். அதுக்கப்புறம் இதுக்கு திருச்சபைக்காக கொடுத்தீங்கப்பா, திருச்சபையில் நான் இதை பிரசங்கம் பண்ணிட்டேன், எனக்கு கூட ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கணும், முடிஞ்ச பிறகு நான் ஒரு வாக்குத்தத்தை எடுத்தேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாங்க, திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்க. நீ நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்துல உன்னோடு இருப்பேன், யாத்ராமத்தில் சொல்ற. நீ எங்க போய் என் வார்த்தையை சொல்லி அங்கே நான் உன் கூட இருக்கிறேன், ஐ எம் வித் யூ. அதுதான் யாக்கோபு 43. அவர் புதிய காரியங்களை செய்ய மாட்டார். பொதுவாக இந்த 48 ஆண்டுகள் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். 48 ஆண்டுகள் கடந்து வந்த ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய வல்லமையை, ஒரு புதிய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்போ அந்த எசேக்கியா ஜெபித்தார். அந்த ஏசாயா தீர்க்கன்னு சொல்லிட்டு போயிட்டார், இப்போ நீ செத்து போற, முடிஞ்சு போச்சு, லைஃப் செட்டில் பண்ணிட்டார். செட்டில் பண்ணிட்டு வெளியே போயிட்டார். போன பொழுது சோர்புறமாய் கட்டில் சோர்வாரமாக இருக்குது. ஒரு பகுதி சோர்வாரமாக இருக்கும். மோஸ்ட்லி 100 கட்டில் 95 கட்டில் சோர்வாரமாக ஒரு பகுதி வைப்போம், கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. நடுவில் போட்டால் யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துருவாங்க. அதே மாதிரி சோர்புறமாக அவர் திரும்பி அழுகுறாரு, எப்பா நான் நல்லவன் தானே, அந்த அமிலேக்கர் எனக்கு விரோதம் வரப்போ நோக்கி பார்த்தல, இவ்வளோ விசுவாசம் வந்தேன், இவ்வளோ நல்லவனாக இருந்தேன், என்னை ஏன் நீ இப்போ உடனே எடுத்துக்கிற, உன்னை கூட்டி கொடுக்க கூடாதா, இது என்ன நியாயமானு கேட்குறாரு கடவுள்கிட்ட, வாக்குவாதம் பண்றார். உடனே கடவுள் அவருடைய பேச்சை கேட்டுட்டு அந்த வெளியே போன ஏசாயாவை முத்தத்துக்கு வந்தார். ஏசாயா 38 சொல்லிருக்கு, 37 சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசனங்கள் 4ஆகமம் எல்லாம் சொல்லியிருக்கு, ராஜாக்கள் எல்லாம். உடனே அவர் போய் சொல்ல அவனுக்கு ஒரு 5 வருஷத்தை கூட்டிட்டேன். இது பிராக்டிக்கலா புத்தகத்தில் எழுதியிருக்க மட்டும் பிராக்டிக்கலா பாஸ்டர் ஏச நான் எப்பவுமே மாத்திரை சாப்பிட மாட்டார். மோகன் சிலாசரசு போய் சொன்னா மாத்திரை சாப்பிடுவார். மதுன்னு ஒருத்தர் சிமிட் ரோட்ல இருந்தார், மது யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். மது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஒரு தெலுங்கார் மது. பாஸ்டர் ஏசனாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 பையங்க. அவர் எனக்கு மது ரொம்ப பழக்கமாயிட்டார். அவர் நேரடியாக பாஸ்டர் ஏசனா கூட இருந்தவர், பெரிய பணக்காரர். ஆனால் நிறைய பேர் நிறைய பாஸ்டர்ஸ் ஏமாத்திட்டாங்க. கடைசியில் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு அவருக்கு, ரொம்ப ஏமாத்திட்டாங்க, நிறைய பாஸ்டர் நம்பிட்டாங்க. அவர் சொன்னது கடைசியாக அவர் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறாரு. பாஸ்டர் மோகன் போய் சொல்கிறார், ஐயா மாத்திரை சாப்பிட. இல்லை தம்பி, கடவுளை நீ கூப்பிட்டார், நீ உலகத்தில் வாழ்ந்தது போதும் கூப்பிட்டார். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் 6 மாதம் டைம் கேட்டிருக்கேன். எதுக்குன்னா உலக பிரகாரமாக ஓசனா மந்திர் சொத்துக்கள் 1000 சர்ச்சு கிட்டத்தட்ட இருக்கு. இந்த நிர்வகிப்பதுக்கு 50 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு ஜெப தியானம் வச்சுருக்காரு குண்டூரில். அந்த சாப்பாடெலாம் கொடுப்பாங்க 2 வேளை, இந்த நம்ம பெந்தைகாஸ் இஸ்லாம் பெண்டிகாஸில் கொடுக்குற மாதிரி அதே டைப் கூடார பண்டிகை அதுக்கு பெயர். ஒரு வேளைக்கு 50 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 வேளை, அப்போ 1 கோடி பேர் 5 நாளைக்கு சாப்பிடுவாங்க. அவர் கூட வாட்ஸ்அப்பில் தன் சாட்சியை சொல்வார், அதை பற்றி சொல்வார் சாட்சி. நிறைய பேர் சிலர் கேட்டிருப்பீங்க. அது பாஸ்டர் ஏசனா அந்த முதல் ஆண்டு விழாவில் நான் பேசுகிறப்போ அவர் கூட இந்த ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லிட்டார். ஏசனா இறந்த வருஷம் எனக்கு சொன்னார் நேரடியாக. அதை பாஸ்டர் ஏசனா இப்போ நீங்கள் அந்த யூடியூப்பில் போனீங்கன்னா அதில் அவருடைய அந்த சாட்சி சொல்கிறேன். உலக பிரகாரமாக இருக்குப்பா, ஆனால் நான் யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டேன், இதை நான் சரி பண்ணிட்டு போயிடும். அதுக்குன்னா நான் ஒரு ஆண்டவர்கிட்ட 6 மந்த்ஸ் டைம் கேட்டிருக்கேன். நான் அவர் மறிக்கிறப்ப அந்த வானம் எப்படி இருக்குன்னு சொன்னாராம். 6 மாதத்துக்கு முன்னால் வரைஞ்சி காட்டினாங்க. அதே மாதிரி
அந்த 6 மாதம் உலக பிரகாரமாய் அவரோடு இருந்த ஒரு பாஸ்டர் தன்னுடைய சொந்த அண்ணன் பையன் இருந்தான், அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கல. அவர் கூட உண்மையாக இந்த ஒரு பாஸ்டர் கடவுள் காட்டினாரா, அதை கொடுத்துட்டு நீ தான் சாவியை அவன்கிட்ட கொடுத்துட்டு இறந்துட்டாரா. ஒருவேளை ஆண்டவர் எப்பவுமே ஒரு புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவர். கடவுள்கிட்ட ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறப்போ அவங்க அம்மா ஒரு பின்னால் ஒரு டிராயரை தேடினாராம். அவங்க அம்மாவுக்கு அந்த டீச்சர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்க டீச்சர் எழுதின லெட்டரை எடுத்து வாசித்தாராம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் உன் மகன் ஒரு படிக்க முடியாத மாற்றுத்திறனாளி, அவனால் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது, அவனால் கல்வியில் கவனம் செலுத்த முடியாது, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனா மற்ற பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னா அந்த டீச்சர் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அந்த அம்மா நம்பிக்கையோடு விட்டதால் அவர் வாழ்க்கை எந்த அளவுக்கு மேலான வாழ்க்கை. என்னுடைய மகன், மூத்த மகன் ஆலன் ஐசக் பிஏ முடிச்சிருக்கார். அவன் பிறக்கிறப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில், கிராமத்து ஹாஸ்பிட்டலில் அவன் சிசரிங் பண்ணி பிறக்கணும். ஆனால் அன்னைக்கு அதை சிசரிங் பண்ண பயந்து டாக்டரும் இல்லை, 3 மணி நேரம் சிசுவும் தாயும் போராடுறாங்க. அவனுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஸ்பெஷல் சைல்டு. எந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாலும் அவனுக்கு பிறந்தவொடனே கொடுத்த மருந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைக்கு கொடுத்த மருந்து, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைக்கு கொடுத்தாங்க. அந்த மருந்து தான் கொடுத்தாங்க. அந்த மருந்தை வச்சுட்டு பார்த்தோன்னே படித்தவங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு குழந்தையா அவங்களுக்கு, இப்படி ஒரு குழந்தையா அவங்களுக்கு. ஆனால் என் மனைவி அந்த ஜெபம், என் மனைவியோட ஜெபம், என்னுடைய தாயின் தகப்பனுடைய ஜெபம், என் மனைவியுடைய தாயின் தகப்பனுடைய ஜெபம். ஒரு கேட்டகிஸ்ட், அவர் 40 வருஷம் டீச்சரு, அவங்க அம்மாவும் அப்படி சாதாரணமாக ரொம்ப ஜெபிக்கிறவர்கள். என்னுடைய மனைவியுடைய அம்மா அப்பாவும். எங்கள் அம்மா ரொம்ப ஏழை, முழங்காலே நிற்பாங்க. எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், யாருக்கும் அடிபடிய மாட்டார், தாழ்ந்து போக மாட்டார். ஆனால் அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சராசரி மனிதனாய் பிஇ முடித்து இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற அத்தனை நிறுவனங்களையும் அவன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னோடு டிஎஸ் பட்னம்பொடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப்பில் லிக்விடுன்னு ஒன்று போட்டிருக்காரு. அந்த கெமிக்கல் யாருக்குமே தெரியல. அவனுடைய சொந்த அதை ஆராய்ச்சி பண்ணி போட்டு இன்னைக்கு அவன் வயது கிட்டத்தட்ட, அவன் பையன், பெரிய பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 2வது பையன் யூகேஜி படிக்கிறான், பெரிய பையன் 2nd ஸ்டாண்டர்ட். அப்போ என்ன வயசு பார்த்துக்கோங்க. திருமணம் நடந்து 1 வருஷத்தில் குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு ஒரு 1989 மார்ச் 12 நாட்களில் தான் பிறக்கிறான். அவனுடைய டேட் ஆஃப் பர்த். ஒரு அட்வான்ஸ் மைண்ட் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஒரு காரணங்களை கைவிட மாட்டார். என்ன ஏக்கத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்தாலும் சங்கீதம் 48:1 சொல்லுது, கர்த்தர் பெரியவருங்க, லார்ட் இஸ் கிரேட்லிங்க. அவர் இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்தும் தேகப்பன். ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட காலங்கள்ல, எப்படிப்பட்ட வேதனையில, தண்ணீரோடு இந்த இடத்துல இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே உயிர் கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, அனுதினமே வளைத்திடுமே. எப்படி அந்த குயவன் சும்மா இருந்த மண்ணத்தை எடுக்கிறான், அது சும்மா அங்க இருக்கு, அதை மம்பட்டியால வெட்டுறான். மம்பட்டியால வெட்டினவன் அது ஒரு சட்டிலையோ பாண்டிலையோ போடுறான், தூக்கி தலையில வச்சுட்டு வரான். அந்த மண்ணை நினைக்குது, சும்மா அங்க இருந்தோம், எல்லாரும் மிதிச்சாங்க, நம்மளை வெட்டினா ஏன்டா வெட்டுறான்னு நினைச்சோம். எவ்வளோ அழகா நம்மளை தூக்கிட்டு வர்றான் பாருங்க, எவ்வளோ சுமந்துக்கிட்டு வராமான்னு அந்த மண்ணை நினைச்சான். வீட்டு பக்கத்தில் கொண்டாந்து போட்டான், கீழே கொட்டிட்டான், லேசாக தண்ணியை தொளிச்சான், தையா தக்கான அதில் மிதிச்சான். அங்கே இருந்தாலும் இருந்திருக்கலாம், தூக்கிட்டு வரான்னு சந்தோஷப்பட்டோம். இப்போ இந்த தக்கு புக்குடி நீ மிதிக்கிறானே, என்னடா நியாயம் நினைச்சான். தேவையான அளவில் தண்ணியை ஊற்றி அதை
ஒரு சைஸ் ஆக்கி அது ஒரு வட்டில் கொண்டு போய் வச்சான். ஒரு வீலை சுற்றுனான். ஒரு கையில் லெஃப்டில் வீலை சுற்றிட்டு ரைட்டில் அதை சைஸ் பண்ணான். எங்கே மேடு இருக்குது, எங்கே பள்ளம் இருக்கோ அதை சரி பண்ணான். சரி வரலன்னா பிச்சு திரும்ப எரிஞ்சிட்டான். அதை சைஸ் பண்ணி ஒரு அமைப்பாக வந்துருச்சு. எப்படி ஆண்டவர் மண்ணை எடுத்து பார்க்குற இந்த மனுஷன், இந்த உலகத்தில் யாருப்பா ஆண்டு கொள்வது, இதெல்லாம் யாருப்பா வச்சுக்கிறது. நம்ம அந்த கடவுள் பார்த்துட்டு சரி ஒரு மனுஷனை உருவாக்கணுன்னு அந்த மண்ணை எடுக்கிறார். மண் எடுத்துகிட்டு நிலைக்கண்ணி முன்னால் போய் தானே நிற்கிறார். பாஸ்டரை பார்த்தார். அவரை மாதிரியே வெள்ளத்தில், அவரை மாதிரியே கலரு, அவரை மாதிரியே உருவாக்கிட்டார். நாம் பார்த்தா என்னை மாதிரியே கருப்பு, என்னை மாதிரி சொட்டத்தலை, இப்படி உருவாக்கிட்டு தன் சொந்த சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினான். சொந்த சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதிட்டு பார்த்தாரு. அவன் எல்லாம் ஆக்ஷன் எல்லாம் வந்துருச்சு, நம்மள மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அவன் தனியாக உட்காந்துருக்கான். பார்க்குறான், இவர் எப்படிடா தனியாக இருக்காருன்னு கடவுள் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு யோசனை பண்ணிட்டு அன்னைக்கு மயக்க மருந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து வெள்ளக்கார மயக்க மருந்து, இந்த வசனம் மயக்க மருந்தே கண்டுபிடிச்சானா. அதுக்கு முன்னே கத்தி வச்சு கரகரன்னு அறுப்பாங்களாம், கோணி ஊசி வச்சு தைக்கிற மாதிரி தைப்பாங்களாம். பாதி பேர் இந்த வலியிலே செத்து போவானாம். அந்த வலி வேதனை. அப்போ ஒரு பிள்ளை செத்து போச்சா. அப்போ அந்த டாக்டர் தலையில போய் வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆப்ரேட் பண்ணமே, அந்த குழந்தை செத்துருதே, இதுக்கு வழி என்ன ஆண்டவரேன்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ணாராம். உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறப்போ சொல்லிட்டு பைபிளை வாசித்தாராம். பைபிள் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அத்தனையும் உண்மை. அதை ஆண்டவர் எப்பொழுதுமே நிறைவேற்றும் ஆண்டவர். நம்ம கஷ்டம் வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு, யான் தகப்பனே என்னை கைவிட்டீங்க கேளுங்க. தகப்பன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். ஒரு கூட்டம் வட இந்தியாவில் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு பாஸ்டர்ஸ் கூட்டம் 110 பேர் 106 பேர் போயிட்டு சாத்தானே போன்னு பாடினாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க பாடல, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இவர் மாதிரி அங்கி போட்டவங்க, நானும் அங்கி போடுற ஆள் தான். அவங்க பாடினாங்க, டான்ஸ் ஆடி. திரும்பி ஒரு போன் ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, ஒத்த ஏமாத்திட்டான். உண்மையாக அவன் சாத்தானா இருக்கான். பேடி எப்படி சாத்தான் போவார். என் மனதளவில் அவன் பிறரை ஏமாற்றப்ப அந்த சாத்தான் என்னை விட்டு போகாதுங்க. பிஷப், ஃபாதர் ஆஃப் பிஷப், அவர் வாழ்க்கையில் அவர் மனதில் உண்மையா இருந்ததான் இவ்வளவு பெரியதான வளர்ச்சி ஆண்டவர் தந்தார். ஒரு சிலர் கஷ்டமா இருக்கும், நமக்கு இப்படி சொல்லிட்டாருன்னு. ஆனா அந்த ஏற்ற இடத்தில் ஏற்ற வார்த்தை சொல்ல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த டாக்டர் உட்கார்ந்து இந்த பைபிளை வாசித்தாரா. அப்பதான் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி, அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த மயக்க மருந்தை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி ஒரு மயக்க மருந்தை கொடுத்து அந்த விழாயலம்ப உருவி அதில் ஒரு பொண்ணு செஞ்சு கூட துணையாக்கிட்டார். இப்போ பார்த்தாரு, இவனுக்கு ஒரு குறை எங்க இருக்கு, இந்த ஸ்டிப் இல்லைன்னா என்ன ஆகும், இந்த இடுப்பு நிற்காது. சாணம் போட்டு கயர் போட்டு கட்டலாம் நிற்காது. நீளமா கம்பு வச்சிட்டோம், குறுக்க கம்பு வச்சிட்டோம். குறுக்க ஒரு கம்பு எக்ஸ் வடிவில் கொடுத்தாதான் என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரென்த் வரும். அதுதான் ஸ்டிப்பு. இப்படி ஒரு கம்பு வச்சு இப்படி கட்டிட்டேன்னா அது கொஞ்சம் ஆடும். ஆனால் குறுக்க ஒரு கம்பு வச்சுட்டு ஆடாது. அதுக்கு தான் இந்த ஸ்டிப்பு. இப்போ இந்த மனுஷன் ஆடிக்கிட்டு இருக்கான் சைடில். நீ ஆடாதரா, உனக்கு பிடிக்கிறதுக்கு இந்த துணைன்னு கொண்டு விட்டாரு. இப்போ இவர் பாட்டு பாடுறதுல முடியலன்னா டக்குன்னு அந்த அம்மா பாடிடுது இல்லை, செல்ஃப் அங்கே எடுத்து ஓடிடுது இல்லை. அவரால் சற்று முடியல, உங்களுக்கு மேலே வந்தாருக்கு உட்காந்துட்டாரு. அப்போ இது சம் ப்ராப்ளம். அதுக்கு ஏற்ற துணை ஆண்டவருடைய படைப்பை பாருங்க. இதே மாதிரி தான் அந்த எப்படி அழகாக உருவாக்குனாரோ அதே மாதிரி அந்த மண்ணை உருவாக்குனா, ஒரு பானையாக்குனா, ஒரு சட்டி ஆக்குனா, கப்பாக்குனா, கொண்டே காய வச்சுட்டான். இந்த மண்ணை நினச்சிது இங்கே மிதிச்சான், தூக்கிட்டு வந்தான், மிதிச்சான், என்னத்தையோ பண்ணான், தண்ணியை ஊற்றினான், திரும்ப மிதிச்சான், சுற்றினான். இப்போ ஒரு சைஸ் ஆயிடுச்சு. சைஸ் ஆன பிறகு பரவாயில்ல, அது திணைச்சுதான். ஒரு வாரம் கழிச்சு கொண்டு நெருப்பில் போட்டான். இப்போ திட்ட ஆரம்பிக்குது, என்னடா இது நெருப்புனா சாதாரண நெருப்பு இல்லை, பயங்கரமான நெருப்பு, என்னடா இப்படி பண்ண, அதை சுட்டுட்டாங்க. அந்த நெருப்பை விட்டு எடுத்த பிறகு அதுக்கு அழகான வர்ணங்கள் பூசி கொண்டு இந்த கடையில் வச்ச உடனே ஏர்போர்ட் ஷோரூமில் போனீங்கன்னா நம்ம ஊரில் 10 ரூபா வைக்கிறது அங்கே 1000 ரூபா. இந்த மெட்ராஸ் காஃபி வெளியே 30 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த எல்ஐசி மெட்ரோ பக்கத்தில் 30 ரூபாயா 40 ரூபாயா தெரியல. அந்த முன்னே மாதிரி இல்லை.
அந்த பிள்ளைங்க ஒழுங்காகவும் கவனிக்கலை. போயா நீ இல்லைன்னு ஒருத்தங்கிற மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணியா என்னையா அவசரம் போனக்கு, நான் போய்கிட்டே இருப்பேன், எனக்கு காப்பி இல்லைன்னா அவசரம், சுகர் கூடாது, தோத்திரம் ஆண்டவர் 2 போயிடுவேன். ஒருவேளை அந்த மேனேஜர் யாராவது கேட்பாங்க, போய் அவங்க சரி பண்ணணும். அதே மாதிரி அவர் ஷோகேஸா அதுக்கு பெயிண்ட் அடித்த பிறகு அந்த வாழ்வை கூடிடுச்சு. 10 ரூபா விற்கிறது, ஏர்போர்ட்டுக்குள்ளே 10,000 ரூபா விற்கிது. அந்த காஃபி ஏர்போர்ட் உள்ள போன 4 நாளைக்கு முன்னால் பீகார் போனேன். 1ஆம் நம்பர் கேட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அப்போ எனக்கு காஃபி குடிக்கணும்னு ஆசை. குடுக்குன்னு மெட்ராஸ் காஃபியில் போய் காசை கொடுத்து 50 ரூபா, இங்கே ஒரு 100 ரூபா இருக்குன்னு கொடுத்தா 250 சார் இருக்கிறான், 250 ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, சின்ன கப்பு. அப்போ 125 ரூபா. மற்ற கடையில் 280 ரூபா. சின்ன கப்புலாம் இல்லை சார், எங்கள் கோனர் கொடுக்கலங்கிறான். இதே மாதிரி ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவர். நம்ம எல்லா நிலையிலும் எப்பொழுதும் எப்படின்னா அந்த வெள்ளியை புடமிடுவது போல். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருது. வெள்ளியை எப்படி புலமிடுறாருன்னா, அந்த வெள்ளியை எடுக்கிறாரு, அந்த கும்மிட்டின்னு சொல்லுவாங்க தமிழில், தெலுங்குல என்னன்னு பேர் தெரியல, உமியை போட்டுட்டு உமிக்கு நடுவில் கறியை வச்சு, கறியில் ஒரு சின்ன நெருப்பு வச்சு கற்பூரம் வைப்பாங்க. ஏன்னா அந்த அது வந்து வேகமாக தீப்பிடிக்கிறது பெட்ரோல், கற்பூரம் வந்து ஃபுல் பெட்ரோல். அதை தீப்பிடிக்கிறப்போ அந்த குழலால் ஊதுறப்போ அந்த உமியோட நெருப்பு சீக்கிரம் அணையாது, கருப்பாக தான் இருக்கும், ஆனால் கை வச்சா வேக வச்சிடும். அந்த நெருப்பில் அந்த அந்த வெள்ளியை வச்சுட்டு அதுக்கு முன்னால் உட்காந்துக்கிடுவார். அந்த அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா, எப்படி புடமுடுறாங்கன்னா முன்னால் உட்காந்துக்கிடுவாராம். ஊத 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 அந்த அழுக்கெல்லாம் வெளியே போயிடும், அந்த வெள்ளி வந்து உருகிடும். அப்போ அந்த பார்க்க போன ஒரு கேட்குறாரு, எப்படி நீங்கள் பண்ணுறீங்க பாருமான்னு சொன்னால் முன்னால் உட்காந்துட்டாரு. நாங்கள் அது முன்னால் உட்காந்து ஊதுறப்போ அந்த வெள்ளி சுத்தமாயிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறப்போ அவருடைய முகம் தெரியுமா. அந்த வெள்ளி உருகி வர்றப்போ அந்த உருக்குருடைய முகம் அதில் தெரியுமா. அதுதான் சுத்தமான வெள்ளி, சுத்தமான கோல்டா. ஒருவேளை ஆண்டவர் புடமிடுவது போல் நம்ம முன்னால் உட்கார்ந்து யாக்கோப்ட சொல்றப்போ, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் பர்கெட் யூ. அவர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் தான் உன்னை உருவாக்கியிருக்கேன்னு சொல்ற ஆண்டவர். அந்த வெள்ளியை போல நம்ம உருவாக்கி வரும் ஆண்டவர் எல்லா நிலையிலும் சோதிச்சாலும், சோதிப்பது என்பது சற்று நேரம் கஷ்டமா இருந்தாலும் அந்த சோதனை என்பது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு நம்மளை அழைத்து செல்லும் ஆண்டவர், ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு. யோபை பார்க்கிறப்போ அந்த சுத்திட்டு வர சாத்தான், எப்பா எங்க போறேன், உலகெல்லாம் சுற்றிட்டு வந்தேங்க. சாத்தான் யோபை பத்தி பேசவே இல்லை. ஆண்டவன் தான் கேட்க, யோபை மேல் கவனம் வைத்தாயோ, அவனை பாத்தியா, யோபை பாத்தியா? நான் பார்த்தேன், அவன் நல்லவன். ஈஸ் ஏ ஃபெய்த்ஃபுல், ஈஸ் ஏ ட்ரூத்ஃபுல், ஈஸ் ஏ சின்சாரிட்டி சொல்ற சாத்தான் இல்லை. எல்லா வசதியும் கொடுத்துருக்கீங்க, சமூகத்துல எல்லா அந்தஸ்தும் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனாலும் அவங்களை துதிக்கிறான். இல்லப்பா உண்மையான இல்லை இல்லை. அப்ப நீ அவன் சொத்தெல்லாம் எடுங்கிற, சொத்தெல்லாம் எடுத்தான். சொத்தெல்லாம் எடுத்த பிறகும், பிள்ளைகளெல்லாம் இறந்த பிறகும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. மனைவி வந்து சொல்றாங்க, ஏன்பா இன்னும் இருக்கிற செத்து போடாங்க, ரொம்பலாம் புண்ணு, தண்ணி வடியுது, நாத்தடிக்குது, ஊத்தம், சிரட்டையை வச்சு தைக்கிறா. சிரட்டைனா கொட்டாங்குச்சி, தெலுங்குல எனக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப சுகமாக இருக்கும், தேய்ச்ச பிறகு பழமாக அறுத்துரும் உடம்ப, ரத்தம் வடியுது. ஏன் இருக்கிற செத்து போயே? அவர் சொல்றார், நன்மை பெற்ற நாம் தீமையை அவன் காத்திருந்ததால் ஆண்டவற்ற அவர் காத்திருந்து ஜெபித்ததால அவருக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவர் தந்தார். ஒருவேளை அதுதான் புதிய காரியம். வேதாகமத்தில் பேதுரு ஒழுங்கா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா இயேசுக்கு பின்னால வந்த பொழுது தலைகீழாக கெட்டி அவருடைய தோலை உரிச்சு சாகடிக்கிறாங்க. இத்தாலியில வாட்டிக்கன்ல அவர் செத்த இடத்துல தான் அவருடைய கல்லறை கட்டியிருக்காங்க, பாசலிக்கா.
ஒரு நாளைக்கு எப்போ போனாலும் 4 கிலோமீட்டர் மக்கள் நின்று பார்க்குறாங்க. 4 கிலோமீட்டர் நிற்கிறாங்க. 4 கிலோமீட்டர் 40 நிமிஷத்தில் நடந்துடலாம், 40 நிமிஷத்தில் பார்த்துடலாம். லைனா வேகமாக போய்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அங்கேயும் போய் நிற்க விடுறதில்லைன்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரியது உயர்வான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் பவுலடிகள். எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளோ கண்ணீரான வாழ்வு இருந்தாலும் பின்னால் 13 நிருபங்களை இந்த வேதாமத்தில் எழுத கொடுத்திருக்கிறார். ஒரு பவர்ஃபுல் மேனா உருவாக்கியிருக்கிறார். யாருக்கும் பயப்படலை. யாருக்கும் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பிடிச்சு ஜெயிலில் படியில் தூக்கிட்டு போறாங்க. இதே மாதிரி சின்ன படி, உங்க படி மாதிரி சின்ன படி கூட்டிட்டு போறப்போ ஒரு நிமிஷம் இல்லைன்னு அங்கே ஒரு மெசேஜ், ஒரு பெரிய மெசேஜ், ஒரு 2 மணி நேரம் மெசேஜ் கொடுக்குறார். ஒரு பெரிய செய்தி உங்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு நான் யூதன், நான் நியாய பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன் சொல்றார். ஆனா எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். அந்த வாழ்வு ஒருவேளை ஆண்டவர் யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறாங்களோ அந்த மக்களை உயர்த்தும் ஆண்டவர். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய லைஃப்பை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? எனக்கு போன வாரத்துலேருந்து ஒரு வசனம் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கு. பொதுவாக 4, 5, 6 மெசேஜில் அந்த வசனம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய யூடியூப்ல மெசேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தினல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தும் கேட்டும் இருக்கிற நீங்கள் இவைகளின் மடந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இதில் வாசிக்கிறோம், கேட்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3 தெலுங்குலையும் வாசிங்க, தமிழ்லையும். பாக்கியம். இதை யாரு கை கொள்றோமோ தமிழ்ல வாசிங்க. யார் வாசிக்கிறோமோ, யார் கேட்கிறோமோ அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். எந்த யாரு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறப்போ, அதை கேட்கிறப்போ கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதில் சொல்லுது இங்கிலீஷில் which and writing therein. யார் இருதயத்தில் எழுதி கொள்றோமோ, இங்கிலீஷில் சொல்கிறப்ப என்ன பண்ணணும்? இது சதைங்கிற ஒரு பலகை. எப்படி சர்ச்சை யார் கட்டலாம்? அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும், அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். இது ஹிஸ்ட்ரி. நேற்று ஏதோ ஒரு இடத்துக்கு அடுத்த வாரத்தில் நான் இந்த கல்கட்டா தாண்டி அந்த சுந்தர்பன்ஸ் சதுப்பு நில காடுக்குள்ளே போகிறேன். 3 சர்ச்சு என் பேர் இருக்கும் கல்வெட்டில். NMSI ட்ரெஷரர் இன்னும் இருக்கும். அதே வாரத்தில் மால்டா போகிறேன். மால்டானா கல்கட்டாலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர். அங்கே ஒரு 15-20 சர்ச்சில் என் பேர் இருக்கும். பிரசிடென்ட் NMS IMS இருக்கும். இது ஹிஸ்ட்ரி. அந்த இருதயத்தில் எழுதியிருக்கல சதைங்கிற இருதயம். இந்த இருதயத்தில் இந்த வசனத்தை நம்ம எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ, அதன்படி நடக்கிறோமோ, கேட்குற மட்டும் இல்லை, முழுசாக நடக்க முடியாது. நானும் மனுஷன், நீங்களும் மனுஷன். அட்லீஸ்ட் ஒரு 90 விழுக்காடாவது என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். ஒரு 60 விழுக்காடாவது என்ன பண்ணணும்? நடக்கணும். நீங்கள் நடந்து பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய மாட்டார். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். எந்த மனிதன் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்கிறானோ எல்லா நிலையிலும் அவன் உயர்த்தப்படுவான். நியூ திங்ஸ், புதிய காரியம் வாழ்க்கையில். எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா? இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா? நிச்சயமா ஆண்டவர் நடத்தும் ஆண்டவர், நிச்சயமா உயர்த்தும் ஆண்டவர். ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ இந்த வார்த்தையை வாசித்துட்டு அந்த ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் இவ்வாறு சொல்கிறார். ஒரு கிறிஸ்துவ அல்லாத ஒரு பிள்ளை சண்டே ஸ்கூலுக்கு வந்துச்சான். அது ஒழுங்காக வருமா? ஏசார்பாடியில் சத்தியமூர்த்தி நகர், ரொம்ப ஸ்லம் ஏரியா. அவங்க ஓசனா டவர் அந்த பக்கத்தில் அவங்க வீடு. கொஞ்சம் தூரம் நடந்து வருமா. ஒரு நாள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிச்சான். அந்த அம்மா சொல்லிச்சான். அந்த அம்மா ஒரு ஹஸ்பண்ட் இல்லை அந்த அம்மாவுக்கு.
ரொம்ப வசதியாக இருந்தவங்க இப்போ ரொம்ப ஏழையாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியே ஃப்ரெண்டு, ரொம்ப மரியாதையாக வச்சுருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்களுக்கு, பல 45-50 வருஷமாக. அந்த அம்மா சொன்னாங்களா, நான் வர முடியாதுமா, சாயங்கால நேரம் நான் ஒரு பெண் போயிட்டு வர முடியாது. 65 வயசு அந்த அம்மா சொல்லுது. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ஆட்டோ ஓட்டுறாரு, ஸ்டோனு, அதுலேருந்து விடுதலை இல்லை, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும், நீயே ஜெபம் பண்ண, ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சேன். நான் இப்படி ஜெபம் பண்ணுறதுன்னொன்னே அந்த அம்மா, நீ பைபிளை தர, உனக்கு தெரிஞ்ச வசனத்தை வாசித்துட்டு அந்த வசனத்தை தொட்டு உங்கள் அப்பாவுக்கு வயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுனாங்க. அந்த வசனத்தை வாசித்து கை வச்சு உங்கள் அப்பா வயத்தில் கை வைனாங்களாம். இந்த பிள்ளையும் விசுவாசத்தோடு, விசுவாசம் என்பது நம்பப்படுவதையும் காணப்படாத நிச்சயம். எபிரேயர் 11:1 சொல்லுது, எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஃபாலோ டு தி ஜீசஸ். அந்த பெண்ணு வீட்டில் போய் படிச்சுதா? அந்த அம்மாவுக்கு மத்தேயு 4 திறக்குது, மத்தேயு 4:23 வருது. 4:23 கலிலேயா நாடெங்கும் சொல்லி போய் அவர் வியாதி உள்ள மக்களை, பிசாசு கட்டுக்களை உடைச்செறிஞ்சாரு. மத்தேயு 4:23 சொல்லுது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, 7th படிக்கிற பிள்ளை. இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். அந்த வசனத்தை தொட்டு அவங்க அப்பால வச்சு ஜெபம் பண்ணிச்சான். அவங்க அப்பா நல்ல குடியாரன், ஆட்டோ ஓட்டுறாங்க. அவனுக்கு விசுவாசம் தெரியாது. ஆனால் அந்த சின்ன பிள்ளை விசுவாசத்தோடு தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணுறப்போ அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணி, ஆப்ரேஷனுக்கு முன்னால் ஸ்கேன் எடுத்தாங்களாம். எந்த ஸ்டோன் அந்த இடத்துல இருந்தால் அந்த ஸ்டோன் அந்த இடத்துல இல்லை. அன்னிலிருந்து வயறு வலி இல்லைங்க. அதான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்று நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நமக்கு ஒரு நிச்சயமாகவே சி ஐ எம் டூயிங் எ நியூ திங்னு சொல்றாரு. நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறேன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் உன்னோடு வந்திருக்கேன்னு சொல்ற ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த நல்ல வேளையில உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சொல்ல ஆகும் கட்டளை இருக்கும். சங்கீதம் 33:9 சொல்லுதுப்பா. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னீங்க. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொன்னீங்க. மத்தேயு 7:7 கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் பெற்றுக்கொள்கிறான் வார்த்தையின்படி தகப்பன. இப்ப நான் ஒரு தேவையோடு வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்ப்பா. நிச்சயமாக என் தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த மாதம் என்னால் வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன். இவ்வளோ பேசுறீங்களே, இந்த மாதம் என்னால் வாடகை கொடுக்க முடியல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? ஒரு சகோதரி கேள்வி கேட்குறாங்க. நிச்சயமாகவே உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிறார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீ விசுவாசி, அப்பொழுது அதில் இருக்க உனக்கு நம்பிக்கைன்னு சொல்றீங்கப்பா. விசுவாசத்தோடு அந்த சகோதரி பைபிளில் கை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. உங்களுடைய வல்லமை, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அந்த சகோதரியுடைய குடும்பத்தில் நிகழட்டுப்பா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அந்த சகோதரி வந்து சாட்சி சொல்லணும். உங்களுடைய கிருபை இறங்கட்டும் தகப்பன. ஒரு விசை கூட என்னுடைய சகோதரர் மருத்துவமனையில் இருக்கிறான். அவனுக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ். இன்னும் கொஞ்ச நாள் நல்லா நடப்பான்னா அவன் பிள்ளைகளுக்கு வாழ்வுப்பா. ஒரு விசை கூட மீண்டும் அவனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா? என் சகோதரனுக்கு மருத்துவமனையில் இருக்க என் சகோதரனுக்கு வாழ்வு கிடைக்குமா? ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அவனுடைய பிள்ளைகளை நினைத்து ஜெபித்து கொண்டிருக்காங்க. துணையாரை நியமித்து ஜெபித்துட்டு இருக்காங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டுன்னு சொன்ன ஆண்டவர், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்ன ஆண்டவர் அந்த சகோதரனுக்கு ரைட் நவ் இப்பொழுது ஒரு வல்லமை, ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் தகப்பனே. அதே சகோதரன் இந்த திருச்சபையிலிருந்து சாட்சி சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் பண்ணினார், எனக்கு விடுதலை கொடுத்தார். அந்த சகோதரன் ஒரு வல்லமை இறங்கணும், அந்த சகோதரன் ஒரு கிருபை இறங்கணும் தகப்பனே. ஒரு விசை கூட மகளுக்கு திருமணம் பண்ணோம், எவ்வளவோ நகை போட்டு பண்ணோம், கடன் வாங்கி பண்ணோம். ஆனா அந்த பையன் ஏமாத்திட்டான். என் மகளுடைய வாழ்க்கை நிர்கதியாக கூடிய நிலைமையில இருக்கே, எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட மனமிருங்கப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டுப்பா, உம்முடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய அபிஷேகம் அந்த மகள் மேல இறங்கி அதே அந்த சகோதரனோடு வாழணும். உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய், நல்ல ஊழியராய், உமக்கு என்றைக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகள் வாழணும்பா. உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு, உம்முடைய இறக்க அந்த பிள்ளைகளோடு, உம்முடைய வழிநடத்தல்கார அந்த பிள்ளைகளோடு
இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, ஒரு விசுவை கூட ஆசீர்வதிங்க. இது 48 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த திருச்சபையில தகப்பனே, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் வார்த்தையின்படி தகப்பனே, இந்த 48 ஆண்டுகள் கர்த்தர் பெரியவராய் இருக்கீங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் இந்த திருச்சபை போதகர் குடும்பத்திற்காக, திருச்சபையோட ஆட்சி மன்ற குழுவிற்காக, திருச்சபையில உம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட தகப்பனே, உம்முடைய பிரசனம் இந்த திருச்சபை முழுதும் இறங்க வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம் தகப்பனே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்மால கூடும் தகப்பனே. ஒரு விசை கூட உம்முடைய சக்கினா மகிமை இந்த பிள்ளைகள் மேல இறங்க வேண்டுமாய், உம்முடைய கிருபை இந்த திருச்சபையோடு இறங்க வேண்டுமாய், உம்முடைய அபிஷேகம் இந்த திருச்சபையில இறங்க வேண்டுமாய், இந்த திருச்சபையுடைய யூத் ஃபெல்லோஷிப்போடு தகப்பனே, திருச்சபையுடைய சண்டே ஸ்கூல், திருச்சபையுடைய ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், திருச்சபையுடைய பாடல் குழுவினர், ஒரு யூனிட்டி, ஒரு அன்பு, ஒரு வல்லமை. 49வது ஆண்டுள்ள ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. இந்த திருச்சபையோடு உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய இறக்கை இறங்கட்டும் தகப்பனே. நாங்கள் பிளஸ் பண்றோம் போதகர் குடும்பத்திற்காக, துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமா இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா, இந்தியன் மிஷன் மூவ்மெண்ட் IMM ஒவ்வொரு ஊழியத்திலும் பிரச்சனை இருக்கட்டும், வழி எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். Today's Bible verse is Romans chapter 12 verse 10. Be kindly affectionate to one another with brotherly love, in honor giving preference to one another. Amen.